நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முருகப்பெருமானுக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான அனைவருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு முருகன்னா அது பழனி ஆண்டவர் தாங்க. இந்த பழனி ஆண்டவர் முருகனை பார்த்தீங்கன்னா என்ன சிறப்பு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய முருகனே எந்த கோலத்தில் தரிசித்தா நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீரும், பழனி கோவிலில் கருவறையில் நடக்கக்கூடிய அதிசயம் என்னன்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில சரிங்க தொழிலும் தொடர்ந்து தடைகள் அதிகமாயிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட தடைகள் நீக்க ஜாதக ரீதியான சிறப்பான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோவில்கள் இருக்குதுங்க. அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா பழனி முருகன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு ஆலயமாக இருப்பதால் மட்டும்தாங்க தமிழ் கடவுளான இவரை காண கேரளாவில் இருந்தோ உலகில் பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்து செல்றாங்க. முருகப்பெருமானை இங்கு மட்டுமே நீங்கள் ஆடி கோலத்தில் பார்க்க முடியும். இங்கு முருகனுக்குள்ள நவ கிரகங்களும் அடக்கணும் சொல்வதால் இங்கு வந்து வழிபாட்டாலே உங்களுக்கு நவகிரக தோஷங்கள் நிச்சயம் நீங்குங்க. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 3வது படை வீடு தாங்க இந்த பழனி அருள்மிகு தண்டாயுதபாணியினுடைய திருக்கோவிலுங்க. இத்தலத்தில் முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. பழனி முருகனின் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கு பார்த்தீங்கன்னா தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும் உபயோகிக்கிறாங்க. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தன, விபூதி மட்டுமே. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகிப்பாங்களாம். இவற்றில் சந்தனமும் பன்னீரும் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதபாணியினுடைய சில வச்சு உடனே அகற்றிடுவாங்க. அதே போல் அடி முதல் முடிவரைன்னு சொல்லக்கூடிய முழு அபிஷேகமும் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டுமே. இதில் சிரசு விபூதின்னு பார்த்தீங்கன்னா சித்தருடைய உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பிரசாதமாக இருக்குங்க. இது கிடப்பது ரொம்ப அரிதுன்னு சொல்லுவாங்க. மேலும் இங்கு ஒரு நாளைக்கு 6 முறை சுவாமி தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. இந்த அபிஷேகம் 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ள முடித்திடுறாங்க. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டா பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாதுங்க. அதே போல இங்கு இரவுல முருகனின் மார்பலை மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையே பத்தின ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுங்க. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டு இருந்தாங்க. பின்னால் தான் இந்த முறையில் மாற்றமும் ஏற்பட்டிருக்கு. தண்டாயுதபாணியினுடைய விக்கிரகம் எப்போதுமே சூடாக இருக்குங்க. அதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுமா. இந்த நீரை தாங்க அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதே போல் தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோல்னு கை விரல்கள் ரொம்பவே அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டிருக்கிறது போல தெளிவாக இருக்கு. போகருடைய கைவண்ணம் இதில் தெல்ல தெளிவோடு தெரியுங்க. அதே போல் இந்த சிலையை சுற்றி எப்போதோ ஒரு வித சுகந்த மனம் பரவி இருக்குமா. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் மட்டும் 9 வருடங்களாம். மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா அம்பாள், முருகர், அகத்தியர்னே இவங்களுடைய உத்தரவுக்கு பின்னரே தான் போகரோ இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு. இதற்காக பார்த்தீங்கன்னா 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் சென்று தேர்வு செய்து கொண்டு வந்திருக்காரு. 81 சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நவபாஷான போகரை சொற்பொடி தயார் செய்தாங்க. இது பொதுநல எண்ணத்தோடு செயல்பட்டதால் மட்டுமே நாங்கள் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக சொல்வதுண்டு. மேலும் இங்கு போகர் இகபரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றதாங்க முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்ததாகவும் இதனால் மலைநாட்டில் உள்ளவங்களுக்கு பழனி முருகன் தான் குலதெய்வமாகவும் இருக்கிறாரு. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா
கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலமடைந்து போனாலும் நவபாஷான சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களுடைய மகிமைன்னு சொல்லலாம். இங்கு சிலைக்கு பார்த்தீங்கன்னா தண்டாயுதபாணிக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்கு. அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்ட வேண்டும். ஏன்னா தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்மளால் தரிசிக்க முடியாதுங்க. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா முருக சன்னதியிலோ, இன்னொன்று போகர் சமாதி மேலே இருக்கு. இந்த 2மே பார்த்தீங்கன்னா போகரே பூஜை செய்வதாக சொல்லுவாங்க. ஒன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க பழனிமலை மீது காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான் தினமும் காலை முதல் இரவு வரை அடிக்கடி தன் கோலத்தை மாற்றிக்கொண்டே இருப்பாராம். தினமும் மாலை வேளையில் ராஜ அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான் மறுநாள் காலையிலேயே கோவணம் மட்டும் அணிந்து ஆடி வேடத்தோடு காட்சியளிப்பார். ஏன் அலங்காரம் போல உலக வாழ்க்கையே மாறக்கூடியதுன்னு உணர்த்தும் விதத்தில் தாங்க இந்த உலக வாழ்க்கை போலியானதுன்னு, இன்று உன்னுடன் இருக்கும் பொருள் நாளை உன்னுடன் இருக்கும் என்பது நிதர்சனம் இல்லை. நீ பிறக்கும்போது எதையும் எடுத்து வரல, அதே போல நீ இறக்கும்போது நீ உடுத்தி இருக்கக்கூடிய கோவணம் கூட வரப்போவதில்லை. நீ எப்படி வந்தாயோ அப்படியே போவைன்னு உணர்த்தும் விதமாக முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா இங்கு கோவணத்தோடு காட்சியளிக்கிறார். அப்படி வீடுகளில் ஒன்றான பழனிமலை பல அதிசயங்களை கொண்டதுன்னே சொல்லலாங்க. இதில் முக்கியமான ஒன்றுனா முருகனினுடைய சிலையே நவபாஷானத்தால் உருவானது. இங்கு பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களுடைய ஒருவர் தாங்க போகரும். இவர் பழனியில் தங்கி மக்களுடைய நோய்களுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய பணியை செய்து வந்திருக்காரு. அந்த மருந்தினால் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டாங்க. இது ஏன்னு அவர் ஆராய்ந்த போது மூலிகை மருந்தில் உள்ள நச்சுத்தன்மையை அவர் அறிந்திருக்காரு. இதனால் அவர் பாஷண மருந்துக்களால் ஒரு சிலையை உருவாக்கி அதற்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க அவங்களும் குணமாயினாங்க. இதன் பிறகுதாங்க போகர் வந்து நவபாஷானங்களை கொண்டு முருகல் சிலையை உருவாக்கி பழனி மலையில் பிரதிஷ்டை செய்து அங்கேயே தங்கி பணிகளை செய்து வந்தாருன்னு சொல்கிறாங்க. தவம் என்பது 9 விஷயங்களை கொண்டு 9 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா காலம் எடுத்து இந்த நவபாஷான சிலை உருவாக்கப்பட்டது. பலருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா, ஆடி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா, அது என்ன சிறப்புன்னு தெரியாமல் தான் இருக்குது. பலரும் ஆடி கோலத்தில் முருகனை தரிசிக்க கூடாதுன்னு சொல்வீங்க. இது ரொம்பவே தப்புங்க. ஏன்னா பழனி முருகனை ஆடி கோலத்தில் தரிசிப்பதற்கு அளவில்லாத பல சிறப்புகள் இருக்கா. முற்றும் துறந்த தவ நிலைன்னு, அதாவது அலங்காரம் இல்லாத ஆடி கோலத்தில் நம்ம பார்க்கும்போதே நமக்குள்ளேயே ஒரு மெய்ஞானம் உண்டாகும். முற்றும் துறந்தவங்க குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவங்க விரும்பி பார்க்கக்கூடிய கோலம் தாங்க இந்த ஆடிக்கோலம் முருகன். அதே போல் ஜோதிடத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமான் இருக்கிறாரு. அதிலும் பழனி முருகன் பார்த்தீங்கன்னா செவ்வாயோடு குருவும் கலப்பதால் வீரம் தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகமாக செவ்வாயும் வீரமும் தைரியம் இருந்ததால் தான் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவர் இங்கு வந்து நிற்க முடிந்தது. இதனால் நின்ற உடனே இங்கு குரு வந்துட்டாரு. செவ்வாயாக வீர வேஷத்தோடு கிளம்பி குருவாக நிற்கிறார் இங்கு முருகப்பெருமான். அதனால் குருவின் அருள் பெற வேணும்னு நினைத்தீங்கன்னா பழனி முருகனை வணங்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வழக்குகள் எல்லாம் நடக்குது, தீராத நோயால் இருக்கிறீங்கன்னு பிரச்சனைகளுக்கு நீங்கள் அலங்காரம் இல்லாத முருகனை வணங்கி வழிபடலாம். மனக்குழப்பம் அடைந்து இருந்தாலும் அவங்க இணைந்த ஆண்டிக்கோள முருகனை வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. இதனால் மனநிலையில் நல்ல மாற்றம் உண்டாகும். அதே போல் பேச முடியாதவங்க, குறைபாடு உள்ளவங்க, மன எழுச்சி மன உளைச்சல் அதிகம் பாதிக்கப்பட்டவங்க ஆண்டிக்கோளத்தை பார்த்தா பார்த்தீங்கன்னா மனதுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போவது, பத்திரிகை அடித்து சாமி கும்பிட்டு போவது, வீடு விற்பது, சுப விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ அலங்கார முருகனை தரிசிக்கலாங்க. நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்திங்கன்னா ராஜ அலங்கார தரிசனமும் நம்மால் முடியாது, மருத்துவரால் முடியாதுன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டிக்கோளம் முருகனை தரிசனம் செய்வது சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பழனி மலையில் பங்குனி உத்திரத்திற்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்துட்ருக்காங்க. நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தன்று காலையிலே விரதத்தை தொடங்கி மாலை வரைக்கும் முருகனுடைய மந்திரங்களை உச்சரித்து கொண்டு மாலை நேரத்தில் முருகனுக்கு பிடித்த நெய்வேத்தியத்தை பார்த்தீங்கன்னா படைத்து விரதத்தை நீங்கள்
நிறைவு செய்திருக்கலாம். அதே போல் இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து வழிபடுவதும் மிகப்பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.